Hi friends. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன இன்ஃபர்மேஷன் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நீங்கள் உங்களை அடகு வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கான நியூஸ் தான் இது. ஸோ இன்றைக்கி நியூஸில் நீங்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த நியூஸ் தெரிஞ்சிருந்திருக்கும். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நீங்கள் பேங்க்கில் நகையை அடகு வச்சுருந்தீங்க அப்படின்னா வருஷத்துக்கு ஒரு தடவையோ இல்லைனா மாதமோ வட்டி மட்டும் கட்டிகிட்டு இருந்தால் போதும். ஸோ உங்களுக்கு நீங்கள் கடன் வாங்கினா முழு அமௌண்ட்டையும் பே பண்ணணும் அப்படின்ற அவசியம் இல்லை. ஆனால் இப்போ பே பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறவங்களா இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்ன இன்ஃபர்மேஷன் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இது பார்த்துக்கிட்டிங்கன்னா, இதுக்கு முன்னாடி நீங்கள் நகைக்கடன் பேங்க்கில் வாங்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு நகையை அடகு வச்சு கடன் வாங்கிட்டீங்க அப்படின்னா ஒன்று மாதம் நீங்கள் வட்டி கட்டுவீங்க. அப்படி இல்லைன்னா உங்களுக்கு அந்த வருஷம் முடியும் போது நீங்கள் வட்டி மட்டும் கட்டிட்டு அந்த நகையை நீங்கள் அதிலே வச்சுட்டு இருக்க மாதிரி நீங்கள் அந்த கடனை அப்படியே கண்டினியூ பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களால் எப்போ முடியுதோ அப்போ நீங்கள் பே பண்ணுவீங்க. உங்களால் எப்போ கட்ட முடியுதோ அப்போ நீங்கள் கட்டிப்பீங்க. ஆனால் இப்போ ஆர்பிஐ இருக்கு இல்லைங்களா, ஸோ அதில் புதுசாக ரூல்ஸ் கொண்டு வந்திருக்கிறாங்க. ஸோ அதில் என்ன ரூல்ஸ் கொண்டு வந்திருக்கிறாங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நீங்கள் வட்டி மட்டும் கட்டி அந்த நகை கடனை நீங்கள் அப்படியே தொடர முடியும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா. இப்போ அப்படிலாம் கிடையாது. ஒரு வருஷம் முடிஞ்சிருச்சு அப்படின்னா நீங்கள் அந்த நகை கடன் எவ்வளோ வாங்கியிருக்கிறீங்களோ அந்த கடனை நீங்கள் முழுசாக கட்டணும். முழுசாக நீங்கள் கட்டினதுக்கு அப்புறமா தான் அடுத்த வருஷமும் உங்களோட நகை அடகுல இருக்கணும் அப்படின்னா நீங்கள் திருப்பியும் அடகு வைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வட்டி மட்டும் கட்டினாலே போதும் அப்படின்ற மாதிரி இருந்த சிஸ்டம் மாற்றி இப்போ என்ன பண்ணியிருக்காங்க ஆர்பிஐயில் அப்படின்னா, புதுசாக ரூல் கொண்டு வந்திருக்கிறாங்க. என்ன ரூல் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஒரு வருஷம் முடிஞ்ச உடனே உங்களோட நகை அங்கேயே இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா அந்த நகை கடன் இப்போ 1 லட்சத்துக்கு நீங்கள் உங்களோட நகையை அடகு வச்சுருக்கிறீங்க அப்படின்னா அந்த 1 லட்சத்தையும் நீங்கள் திருப்பி கட்டணும். ப்ளஸ் அதோட வட்டியும் கட்டணும். கட்டிட்டு முழுசாக நீங்கள் நகையை திருப்பி உங்களுக்கு கடன் வேணும் அப்படின்னா நீங்கள் அதே பேங்க்கில் மறுபடியும் வச்சுக்கலாம். ஆனால் நீங்கள் கட்டி திருப்பிட்டு அதுக்கப்புறமா தான் மறுபடியும் அடகு வைக்க முடியும். ஸோ இந்த ரூல்ஸ் தான் புதுசாக கொண்டு வந்திருக்கிறாங்க. நிறைய பேர் 5 வருஷம் 10 வருஷம் அந்த மாதிரி நகை அடகு வச்சவங்க திருப்பம்லே அப்படியே கண்டினியூ பண்ணிகிட்டே இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. ஸோ அதனால் நிறைய மோசடிகள்லாம் வங்கிகள்லாம் நடக்கிறதாகவும் அதை தடுக்கிறதுக்காகவும் இந்த மாதிரி புதுசாக ரூல்ஸ் கொண்டு வந்திருக்கிறதா சொல்கிறாங்க. ஆனால் இதனால் நிறைய பேத்துக்கு கஷ்டம் தான். பட் இருந்தாலும் அந்த ஆர்பிஐயோட புது ரூல் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஸோ உங்களோட நகைக்கடன் நீங்கள் கண்டினியூ பண்ணணும் தொடரணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா அந்த நகைக்கான முழு அமௌண்ட் முழு தொகையும் நீங்கள் கட்டி நகையை திருப்பிட்டு அதுக்கப்புறமா தான் நீங்கள் மறுபடியும் அடகு வைக்க முடியும். ஸோ இதுதான் இந்த நகைக்கடன் வச்சுருப்பவங்களுக்கான புது ரூல்ஸ் ஆர்பிஐலேருந்து சொல்லியிருக்கிறாங்க. நீங்கள் செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு நகை ஏதாச்சும் பேங்க்கில் இருந்துச்சு அப்படின்னா திருப்பியும் நீங்கள் அடகு வைக்கணும் அப்படின்னா முழுசாக அமௌண்ட்டையும் கட்டி திருப்பிட்டு அதுக்கப்புறம் தான் வைக்கிற மாதிரி இருக்கும். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு சில பேங்க்கில் இந்த மாதிரி ரூல்ஸ் இருந்துச்சு. ஆனால் நிறைய பேங்க்கில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வட்டி மட்டும் கட்டினா போதும் அப்படின்னு தான் சொல்லியிருந்திருப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஆர்பிஐ கொண்டு வந்த இந்த ரூல்ஸ்னால எல்லா பேங்க்லையுமே இந்த நடைமுறை இருக்குது. ஸோ உங்களோட நகையை நீங்கள் பாதுகாத்துக்கணும் அப்படின்னா அதுக்கான வழிமுறைகளை நீங்கள் பின்பற்றி பாதுகாத்துக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.